ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெடி டு வேர் தோத்தி வந்து எலாஸ்டிகேட் எப்படி இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் அ மினிட்ல வந்து நீங்கள் ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்லி வித் 3 மெஷர்மெண்ட்ஸ் மூணே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக வந்து இந்த எலாஸ்டிகேட்டட் தோத்தி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு அடல்ட்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸ் வந்து தோத்தி வேர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெடி டு வியர் தோத்தி வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு மூணே மெஷர்மெண்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு, அதாவது நீங்கள் அந்த தோத்தியை வந்து எங்கே வேர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துல எடுக்கக்கூடிய வெயிஸ்ட் ரவுண்ட். அண்ட் ஹிப் ரவுண்ட் அப்படின்னா ஸோ கரெக்டாக நம்மளுடைய பட் ஏரியாவை சுற்றி ஹையஸ்ட் பாயிண்ட்டில் எடுக்கிறது தான் ஹிப் ரவுண்ட். ஸோ அந்த ஹிப் ரவுண்ட் அண்ட் லென்த்து, நீங்கள் தோத்தியை வந்து எந்த நீளத்துக்கு வந்து வேர் பண்ண போகிறீங்களோ அதோட லென்த் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டை நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கே கீழே வந்து ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் சின்ன பசங்க செய்கிறேன்னா அதுலேருந்து ஒரு 1 or 2 inches வந்து கம்மி பண்ணிக்கோங்க. லென்த்துக்கு மட்டும் ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க ஃபார் சீம் அலவன்ஸ்க்காக பெல்ட்லாம் அட்டாச் பண்ணணும். அண்ட் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் ஹிப் ரவுண்டுக்கும் நீங்கள் எந்த அலவன்ஸும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய தோத்தியோடைய ஒரு பக்கத்துடைய கரை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கரை பகுதி இருக்கும். இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து ஓவர்லேப் பண்ணி தான் நம்ம இந்த தோத்தியை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ உள் பக்கமாக ஒரு ஓவர்லேப் கொடுப்போம் அண்ட் வெளிப்பக்கமாக இந்த மாதிரி கரை தெரிகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் சென்டரில் அந்த வெயிஸ்ட் ரவுண்டுக்கிட்ட நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த உள்பக்கமாக கொடுக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 7 to 8 inches இருக்கலாம். ஆர் அப் டு ஒரு 10 inches வரைக்குமே இருக்கலாம். இஃப் இட் இஸ் டூயிங் ஃபார் த அடல்ட். ஸோ அடல்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 10 inches கூட கொடுத்துக்கலாம். அண்ட் வெளிப்பக்கமும் அதே மாதிரி நம்ம சென்டருடைய பெல்லி பட்டன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 7 to 8 inches வந்து அந்த கரைப்பகுதி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம லே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு உள்ளே வந்து எலாஸ்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி டு வேர் அப்படிங்கிற மாதிரி இந்த தோத்தியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய லென்த்து, அதாவது வித்து, அந்த தோத்தியோட வித்து வந்து அதிகமாக இருக்குது ஆனால் கரைப்பகுதி உங்களுக்கு உள்பக்கமாக வேணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் பார்ட் எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ கரைப்பகுதி வேணும் அப்படிங்கிறதா மட்டும் அதை வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ரெடி பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு இப்போ 37 inches எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2 inches எடுத்துக்கோங்க. ஸோ என்ன நீங்கள் லென்த் எடுக்கிறீங்களோ அது கூட ஒரு 2 inches ஆட் பண்ணி அதுதான் உங்களுடைய தோத்தியோட லென்த்தாக இருக்க போகுது. அண்ட் வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் கூட எக்ஸ்ட்ராவாக 20 to 15 inches வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதுதான் அந்த தோத்தியோட வித்தாக இருக்கணும். நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 10 inch இருந்தால் போதும். ஸோ 10 inch மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து தோத்தி எங்கே வேர் பண்ணுறோமோ அதில் எடுக்கிற அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் கூட இந்த 10 inches ஆட் பண்ணிக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய கிட்ஸோடைய அந்த சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லென்த் எடுத்துக்கோங்க. லென்த்து ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா. இது எதுக்காக 2 inch அப்படின்னா அந்த பெல்ட் மடித்து அடிக்கிறதுக்காக. அண்ட் வித்தும் அதே மாதிரி தான் உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக 10, 15 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லென்த்து வித்தெல்லாம் மார்க் பண்ண பிறகு இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தது தோத்தி அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க. லென்த்தும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அண்ட் வித்துலேயே நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைப்பகுதி எனக்கு வந்து உள்பக்கமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கட் பண்ணிடாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நான் லைட்டாக மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து வெயிஸ்ட் ரவுண்டோடு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 inches ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த கரைப்பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 5 inches கூட விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து கரைப்பகுதியை வந்து உள்பக்கமாக வந்து தெரிகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேஸ் ஸ்டிச் போட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நான் அந்த மடித்து வந்து அடிக்கிறேன். இதுவே உங்களுக்கு கரெக்டாக ஓவர்லாப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்கோமோ, அதாவது டோட்டலாக ஒரு 10 inches விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் வெயிஸ்ட் ரவுண்டில் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் மடித்து அடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு அந்த கரைப்பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம பெல்ட்டு நம்ம மடிக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நான் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே நான் எதுவும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ இதை மட்டும் நான் கரைப்பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஃபஸ்ட்டு உள்பக்கமாக வரப்போகிற இந்த கரைப்பகுதியை இந்த மாதிரி உள் சைடாக வெட்டிட்டு அண்ட் வெளிப்பக்கமாக என்ன கரைப்பகுதி வரப்போதோ அதை வந்து இது மேலே வந்து ஓவர்லேப் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நான் இந்த இப்படி வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரைப்பகுதி எந்த சைடு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ரைட் ஆர் லெஃப்ட் எந்த சைடு வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணும் அப்படிங்கிறதுனால வெளிப்பக்கமாக இருக்கிற கரைப்பகுதி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ஓவர்லேப் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இதில் தான் வச்சு நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ண பிறகு, அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சு ஓவர்லேப் பண்ண பிறகு இந்த ரவுண்டு கேப் இருக்குது இல்லையா, ஸோ அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் ரவுண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஹிப் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1 or 1.5 inches கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 33.5 இருக்குது அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து 16.75 கிடைக்குது. அது கூட ஒரு 1 or 2 inches கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ண பிறகு, அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் வந்து அவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 inch கேப்பில் சுற்றிலுமா நம்ம தையல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஓவர்லாப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒன்று மேலே ஒன்று வச்சு, ஸோ அது வந்து தையல் போட்ட பிறகு நமக்கு வந்து ஸ்டடியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ண பிறகு இப்போ வந்து பெல்ட்டுக்காக மடித்து அடிக்க போகிறோம். மேலே பெல்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி அதில் வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், 2 inches விட்டுருக்கோம். அதில் ஒரு 1/2 inch மடிச்சுட்டு அண்ட் கம்ப்ளீட்டாக 1.5 inches வந்து உள் பக்கமாக மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பெல்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம தனியாக பெல்ட் ரெடி பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி இந்த தோத்தியோட லென்த்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே வந்து மடித்து அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 inch வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து அடிச்சிக்க போகிறேன். ஸோ எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு பெல்ட் வந்து உள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 inches வந்து உள் பக்கமாக, அதாவது அந்த தோத்தியோட உள் பக்கமாக வந்து ராங் சைடில் வந்து அடித்து இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக தோத்தீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்க்ரோ வச்சு நம்ம அடித்து ரெடி பண்ணுவோம். அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் வந்து ரெடி டு வேர் நீங்கள் அப்படியே வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், குயிக்காக வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். அவங்க விளையாடும் போதும் சரி இல்லை வெளியில் போகும்போதும் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பெல்ட்டுக்கான அலவன்ஸை உள்பக்கமாக மடித்து அடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அண்ட் டெய்லரிங் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. த்ரூ அவுட் த தோத்தி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து மடித்து அடிச்சிடலாம். அண்ட் ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக கேப் விடணும். ஸோ தட் நமக்கு அது எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த தோத்தியோட சைடில் இல்லை பேக் சைடில் இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. ஸோ இப்போ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டு, நம்ம தோத்தி எங்கே வேர் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஒரு வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துருப்போம். அந்த வெயிஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 4 inches வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 4 inches மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தோத்தி யாருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய வெயிஸ்ட் ஸ்டோன்லேருந்து ஒரு 4 inches அல்லது ஒரு 5 inches அது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுடைய எலாஸ்டிக்கோடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து நம்ம தோத்திக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஃபோல்டிங் பண்ணி பெல்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இது எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி பின்னை வந்து லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ லாக் பண்ண இந்த பின்னை வந்து நம்ம விட்டுருக்க அந்த கேப் உள்ள இப்போ இதை அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மூவ் பண்ணி நம்ம அடுத்த எண்டுக்குள்ளே வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ பொறுமையாக வந்து இது ட்விஸ்ட் ஆகாமல் இந்த எலாஸ்டிகேட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த பின் வச்சுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்சர்ட் பண்ணி ஸோ அடுத்த எண்டில் அதை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வெளியில் எடுத்த பிறகு இப்போ இந்த 2 எலாஸ்டிக்குடைய அந்த எட்ஜை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 inch இப்படி ஓவர்லாப் பண்ணிக்கோங்க. ஒரு எலாஸ்டிக்குடைய அந்த கார்னரில் ஒரு 1/2 inch, இந்த கார்னரில் ஒரு 1/2 inch, இதே மாதிரி வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ் மார்க் அண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண பிறகு இது வந்து எலாஸ்டிக் ரெடி ஆகிடும். இப்போ இன்சர்ட் பண்ணி அந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ அதில் அந்த கேப்பை வந்து இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல கேப் கொடுத்து இதை இன்சர்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டு அதை வந்து கன்சீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எலாஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஒன்ஸ் நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கேட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே சென்டரில் நீங்கள் ஒரு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ தட் எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரெடி டு வேர் எலாஸ்டிகேட்டட் தோத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இதை நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோன்னா ஆர் தோத்தி இஸ் ரெடி. தோத்தி வேர் பண்ணணுனாலே கஷ்டப்படுற உங்கள் கிட்ஸுக்கு வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி வேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விளையாடும் போதும் சரி, இல்லை மூவ்மெண்ட் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லேர்ன் பண்ணிக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.